கோவை சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கடந்த 24 மணி நேரத்தில் 2 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதில் கார்த்திக் என்ற நபர் போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற போது அவருக்கு கால் மற்றும் கையில் முறிவு ஏற்பட்டிருப்பதாக தகவல். இதனைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். கார்த்திக், விவரங்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்குல 2 பேரை காவல்துறை கைது செய்திருக்கு. 10 வயது சிறுமி வீட்டின் அருகே வசித்து வந்த 33 வயதுடைய கார்த்திக் என்பவர் தான் குழந்தையை ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்று கொலை செய்தது போலீசார் விசாரணையிலும், அதே சமயம் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையிலும் காவல்துறை அந்த இருவரையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட அந்த குளக்கரையில் காவல்துறை கார்த்தியிடம் விசாரணை நடத்துவதற்கு, அதாவது சிறுமியை எங்கு கொண்டு எப்படி கொலை செய்தா என்ற கோணத்துல காவல்துறை விசாரிக்கும் பொழுது கார்த்தி போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றதாகவும், அப்போது மதில் சுவர் மீது ஏறி குதித்த போது கார்த்தியுடைய வலது கால் மற்றும் கை முறிவு ஏற்பட்டதாகவும், உடனடியாக காவல்துறை அவரை கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே சமயம் தற்போது அவருக்கு கைகால் முறிவு ஏற்பட்டதுடன் காவல்துறை அவருக்கான சிகிச்சை வழங்கப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு அவரை சிறைக்கு அனுப்புவார் என்ற முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே இந்த வழக்குல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி பொதுமக்கள் 8 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நடத்தி இந்த வழக்குல 2 பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்காங்க. இந்த மோகன்ராஜ் என்பவர் கார்த்திக் உதவியதாகவும், அந்த கொலையை மறைப்பதற்கும் அதே சமயம் அவருக்கு வாகனத்தை கொடுத்து உதவியதாகவும் என்ற கோணத்துல போலீசார் அவரையும் கைது செஞ்சிருக்காங்க. இதுல கார்த்திக் கையும் காலும் உடைந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்குல வேறு சிறுமி கொலை செய்யப்பட்டிருக்கார் என்பது மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என்ற தகவல் வெளியாகக்கூடிய சூழல்ல பிரேத பரிசோதனைக்கு பின்பே மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது தெரிய வரும். அப்படி செய்யப்பட்டிருந்தால் போக்சோ வழக்கு இந்த 2 பேர் மீது அதாவது யார் சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் மீது கார்த்தியால மோகன்ராஜா இல்ல இருவரும் சம்பந்தப்பட்டிருக்கார்களா என்ற கோணத்துல அது உறுதிப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.